நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை, இயேசு அள்ளி அள்ளி தரும் ஆசீர்வாதங்கள். என்னென்ன காரியங்கள் நீங்கள் சூழ்நிலையோட கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்களோ அதை அறிந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அதற்கேற்ற ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை உங்கள் வாழ்க்கையில் படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. செய்திக்கு முன்பாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தி வந்த எபனேசரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செய்திருக்கீங்கப்பா. இப்பொழுதும் நிறைய காரியங்களுக்காக ஆண்டவரே ஏக்கங்களோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்யுங்கப்பா. உங்கள் கரம் இறங்கி வரட்டும் அப்பா. பலத்த கிரியையை நடப்பிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராகப்பா. ஆண்டவரே தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. அந்த காலத்திற்கு பொக்கிசங்களை ஒளிப்படுத்துகிற புதையல்களையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குடும்பங்களில் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை, பெரிய காரியங்களை நீ செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதன் 20வது வசனம் முதல் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 20வது வசனம் முதல் அதன் 27வது வசனம் 10வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் உள்ள சம்பவத்தில் இருந்து சில காரியங்களை ஆண்டவர் இன்று உங்களோடு பேச ஆசையாக இருக்கிறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சவுல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தகப்பன் கீஸ். அவனுடைய கழுதைகள் காணாமல் போய்விடுகிறது. அதை அவன் தேடி அலைகிறான். தேடி அலையும்போது அவன் பல நாடுகளை கடந்து வருகிறான். அதை என்ன செய்ய முடியவில்லை, அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அவன் வேலைக்காரன் சொல்கிறான், இங்கு ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், அவரிடம் கேட்டால் அது எங்கே இருக்கிறது என்பதை அவர் கரெக்டாக சொல்லிவிடுவார். சொன்னோடனே அப்போ அவர் கொடுக்க காணிக்கையெல்லாம் ஒன்று இல்லையேன்னு சொன்னபோது அவன் சொல்லுகிறான், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, இதை என்ன செய்ய வச்சு அவரை போய் பார்ப்போன்னு சொல்லி போகும் பொழுது அங்கு ஒரு பெண்கள் கூட்டம் வருகிறது. அவரிடம் கேட்கிறார்கள், ஆமாம், சாமுவேல் இன்று பலி செலுத்த இங்கு கட்டாயம் வருவார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னதை கேட்டு அங்கு பார்க்கிறார். சாமுவேலும் சவுலும் அங்கு சந்திக்கும் பொழுது நடக்கிற காரியங்கள் இருந்துதான் ஆண்டவர் சில நன்மைகளை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய இங்கு கடந்து வந்திருக்கிறார். 1 சாமுவேல் 9:20வது வசனம், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் முன்னே காணாமல் போனதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். முன்னே அநேக காரியங்களை நீங்கள் வியாதி நிமித்தமோ இல்லை ஏதோ குடும்பத்தில் கணவருடைய ரட்சிப்பு இல்லாததுனால, பிள்ளைகளுடைய துர்க்கிரியைகளினால், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு விபத்தில் எதையோ ஒரு சில காரியங்களை, பணத்தை, சுகத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். முன்னே காணாமல் போன அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43 வசனம் 18 கூட அப்படியாக சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தின காரியங்களை என்ற வாழ்க்கையில் இப்படி நடந்தது, இதெல்லாம் நடந்தது, இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் சொன்னார்கள், இதனால் தான் இப்படி ஆயிற்று என்று சொல்லி எல்லாம் அந்த பின்னால் திரும்பி பார்த்த அந்த காரியங்களே நினைக்கும் போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சோர்வு, வெறுப்பு, தேவன் மேலே கவனம் செலுத்த முடியாத காரியம், தேவனே வெறுக்கிற ஒரு காரியத்துக்கு சத்துரு உங்களை தள்ளிவிடுவான் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் இந்த ஆண்டவர் சொல்கிறார், முன்னே காணாமல் போனதை குறித்து நீ என்ன செய்யாதே,
கவலைப்படாதே, கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதை பற்றி கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே புதிய காரியத்தை, ஏசாயா 43:19, ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஒரு சில மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்திருக்கலாம், நீங்கள் அருமையானவர்களை இழந்திருக்கலாம், அது நிமித்தம் துக்கம் துயரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வாட்டி வதைக்கலாம். அதையெல்லாம் இன்று ஆண்டவர் நீங்கள் செய்து ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். அதனால் முன்னை காணாமல் போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும், சரீர சுகமோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அது இழந்ததையெல்லாம் அவர் திரும்ப தருவார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னது போல ஆண்டவர் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் இன்று செய்து உங்களை மகிழ பண்ணும்படியாக வந்திருக்கிறார். இதேபோல் தான் பிரியமானவர்களே, ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அவர்கள் இப்படியாக தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் கணவர் வெளியிடத்தில் பணி செய்யும் பொழுது அவர்கள் நிறைய பணத்தை வீட்டுக்கு என்று சொல்லி தன்னுடைய சம்பளம் வாங்கினதை வீட்டுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் பேருந்தில் வரும் பொழுது அந்த தொகையை எப்படியோ அவர்கள் அதை பறிகொடுத்து விட்டார்கள். அது காணாமல் போய்விட்டது. அது மிகப்பெரியதான ஒரு தொகையா. அதனால் அவர்கள் அதை வீட்டில் பார்த்து அவர்கள் இருவருமாக அழுது புலம்பி அவர்கள் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் அவர்கள் கெஞ்சி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நானே நல்ல பங்காகிய என்னை நீ தெரிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரா. அப்பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையா. ஆண்டவரே, இழந்த பணத்தை தருவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும், அல்லது யாரிடம் இருக்குது அதை எப்படியாகிலும் அது நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது அதை தருவேன் என்று நீர் வார்த்தை சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் நானே நல்ல பங்கு, நீங்கள் நல்ல பங்காய் என்னை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தைகளுக்குள் கடந்து வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வந்ததா என்பதை பற்றி கவலைப்படாதை விட்டுவிட்டு தேவனிடத்தில் தெரியப்படுத்திவிட்டு மீண்டுமாக அவர்கள் தன் பணிகளை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த இழந்ததுக்கு மேலான ஒரு நன்மையை அவருடைய வேலையில் ஒரு பெரிய உயர்வை கொடுத்து அவள் வாழ்க்கையில் அது மேலான நன்மையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தாரா. பிரியமானவர்கள், அவள் இழந்த பணத்தை எண்ணியே அவள் கலங்கி அழுது புலம்பி அவர்கள் இருக்காதபடிக்கு நல்ல பங்காகிய தேவனை அவர்கள் தெரிந்து கொண்டது நிமித்தமாக தேவன் அவள் எல்லையை பெரிதாக்கி அவள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அதை காட்டிலும் பல மடங்கு நன்மைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொன்னார்கள். அதனால் பிரியமானவர்கள், நீங்களும் முன்னே காணாமல் போனதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை 1 சாமுவேல் 9:20 கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவா என்றார். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லாருடைய இருதயமும் சவுலே உன்னை நாடுகிறது. எதுக்கு? இஸ்ரவேல் மக்களை நீர் ஆள வேண்டும், உன்னை ராஜாவாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி சவுலிடம் அவர் என்ன செய்கிறார்? அங்கு காரியத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருடைய மனிதர்கள் உங்களுடைய சுற்றிலும் இன்றைக்கு நீங்கள் ஒரு தாழ்ந்த நிலைமையில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்களால் விரும்பப்படத்தக்காத நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இருதயம் உங்களை நாடுகிறது. அவருடைய முழு விருப்பமும் உங்களை தேடுகிறது. எதற்காக? நீங்கள் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக, அவருடைய ராஜ்யத்தை எழுந்து கட்ட அவர் ராஜாக்கள் ஆசிரியர்கள் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரே, உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை சாதிக்க ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் அவருடைய இருதயம் உங்களை நாடுகிறது, உங்களை விரும்புகிறது. பிரியமானவர்களே, இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? வானத்தை பூமியை படைத்த தேவன் தனது சொந்த குமாரனையே உங்களுக்கு கொடுத்த தெய்வம். அவர் சொல்லுகிறார், என் இருதயம் உன்னை தேடுகிறது. எதற்காக? இந்த இஸ்ரவேலை ஆளும்படியாக சவுலை எல்லாருடைய இருதயமும் தேடினது போல இந்த உலகத்தை ஆளுகிற அதிபதியை தள்ளிவிட்டு உலகம் முழுவதையும் எனக்குள் கொண்டு வர, இயேசுவுக்குள் நடத்த, அவருடைய வேலையை செய்ய, அவருடைய வார்த்தையை சொல்ல என் முழு விருப்பமும் உன்னை நாடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு சந்தோஷம்தானே? பெரிய தேவன் அவர் உங்களை விருப்பத்தோடு தேடி வந்திருக்கிறார். எதற்காக? அவருடைய பணியை செய்வதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் பணியை செய்வதற்கு அவரோடு
இணைந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, உங்களை தேடி வந்த இயேசு என்ன செய்கிறார்? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய், அங்கு சாமுவேல் என்ன செய்கிறார்? போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போகிறார். வெளிப்படுத்துதல் 3 வசனம் 20, வெளிப்படுத்துதல் 3 வசனம் 20 இப்படியாக சொல்லுகிறது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை திறந்து விடு. உலகத்தின் காரியங்கள் பின்னால் ஓடாதே, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. உலக காரியங்கள், வேலைகள் அவசியம்தான், ஆனால் அதற்கே நீ முதலிடம் கொடுத்து அதன் பின்னாலே ஓடி உன் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதே. அதாவது நம்ம லூக்காவில் சொல்லப்பட்டது போல, ஒருவன் அவனுடைய தொழிலெல்லாம் விருத்தியாகும் பொழுது நான் ஒரு பெரிய ஆலையை கட்டி நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன் சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ என்ன செய்வாய் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் இன்று ஆண்டவர்கள் வாசல்படி என்று தட்டிக்கொண்டே இருக்கிறார். உன் கதவை திற, நானே மெய்யான தெய்வம், நான் உன்னோடு வந்து ஆகாரம் புசிக்கும்படியாக, உன்னோடு உறவாடும்படியாக உன் இருதய கதவை திற என்று சொல்லி அவர் தட்டுகிறாரே. உங்கள் இருதய கதவை திறந்து இயேசுவே உள்ளே அழையுங்கள். அவர் என்ன செய்கிறார்? அவர் உங்களோடு போஜனம் பண்ணுவார். நீங்கள் அவரோடு போஜனம் பண்ணலாம். இங்கு அவர் சொல்லுகிறார், போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் தருகிற அந்த போஜனத்தை அவர் உங்களுக்காக, அவர் சரீரம் பிற்கப்பட்டது, அவர் சரீரத்தை உங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அது விலையேற பெற்ற பாக்கியம். பிரியமானவர்களே, போஜன சாலைக்குள் நீங்கள் அவரோடு கதவை திறந்து அவரோடு அழைத்து செல்லும்போது என்னோடு போஜனம் பண்ணுவான்னு சொன்னாரே ஆண்டவர். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்து அந்த ஆகாரத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா அது புஷ்டி அடையும். உங்கள் சரீரம் சாவுக்கேதவான உங்கள் சரீரமும் அது உயிர்ப்பிக்கப்பட. பிரியமானவர்களே, போஜன சாலைக்குள் அழைத்து செல்ல இயேசு வந்திருக்கிறார். கதவை திறந்து அவரோடு போஜனம் பண்ண செல்லுங்கள். உங்கள் போஜன பந்தியெல்லாம் கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும்படி இயேசு வைத்திருப்பார். அவரோடு இணைந்து நீங்கள் புசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து இந்த ஆத்தும ஆகாரத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா புஷ்டியடையும். அவரோடு இணைந்து போஜன சாலைக்குள் நீங்கள் கடந்து வந்து இந்த வசனம் என்கிற ஆகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை ஆசையாய் அழைக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தது மாத்திரமல்ல, இயேசு என்ன செய்கிறார் என்று பார்த்தோமல்ல, அவர்களே சவுலையும் அவனோடு வந்த வேலைக்காரனையும் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே, அங்கே அநேகர் அழைக்கப்பட்டவர் இருந்தாலும் தலைமையான இடத்திலே வைத்தான் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டுள்ளது. சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து அவர் என்ன செய்கிறார்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்காரும்படியாக செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கலாம். பல தேர்வுகளை எழுதி பதவி உயர்வு வாங்கிவிட வேண்டும், இல்லை இந்த தேர்வுகளை எல்லாம் எழுதி நான் உயர்ந்த பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமையான இடத்துல உங்களை நான் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்து 1 சாமுவேல் 9 வசனம் 23, பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்று சொன்னார். அங்கு சமையல்காரனை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், அவன் போஜனம் பண்ண எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, உன்கிட்ட ஒரு பங்கை கொடுத்து வச்சோம்ல, அதை கொண்டு வந்து தா என்று சொல்லுகிறார். ஒரு ஸ்பெஷலானதை அங்கு சவுலுக்காக சாமுவேல் சமையற்காரன் கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அது சவுல் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்காகவும் இயேசு ஒரு ஸ்பெஷலானதை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ, நீங்கள் இத்தனை வருட காலமாக கண்ணீர் விட்டு கதறி எதற்காக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இது போதும், இதை நான் ஜெபித்ததே, இதை நான் கேட்கவே வேண்டாம் சொல்லி அதை மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் இயேசுப்பா அதை உங்களுக்காக தன் கரத்தில் அவர் வைத்ததை இன்றைக்கு அந்த ஒரு பங்கை உங்களுக்கு என்று எடுத்து வைத்து இருக்கிறாரே, அது உங்களுக்கே தேவையான ஒரு வீடாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஏற்ற துணையாக இருக்கலாம், நல்ல படிப்பாக இருக்கலாம், நல்ல ஒரு வேலையில் உயர்வு, ஏதோ எந்த காரியமாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிறார் இயேசு. அதை இன்று உங்கள் முன்பதாக அவர்
வைக்கிறார் பிரியமானவர்களே. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பார்த்தோமானால் 1 சாமுவேல் 9:24, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உங்களுக்காகவே இயேசு வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை உங்கள் முன்பதாக அநேகர் கண்கள் ஆச்சரியப்படும்படியாக உங்கள் முன்னால் அதை வைக்கிறார். 24 அதனுடைய கடைசி பாகம், இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றார். இதுவரைக்கும் சவுல் எப்போ வருவார், அவர் வந்து சாப்பிடுற வரைக்கும் அந்த சமையல்காரன் கையில் அது பத்திரமாக அந்த ஆகாரம் இருந்தது போல இதுவரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறாரே, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் கரத்தில் இருந்தது. பரலோகத்திலிருந்து உத்தரவாகி ஜாங்ஷனாகி அது இன்று உங்களுக்கு முன்பாக அது வைக்கப்படுகிறது. அந்த பெரிய பாக்கியத்தை சாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அடுத்ததை நாம் பார்த்தோமானால் இவ்வளவு நன்மைகளை தேவன் கொடுத்த பின்பு அங்கு 1 சாமுவேல் 9:26 சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது, அதிகாலையில் கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் அவள் எழுந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை கொடுத்த பிறகு நீங்கள் அவரை மறந்துவிட்டு ஏனோ தானோ என்று சொல்லி நீங்கள் இருக்காதபடிக்கு அதிகாலமே எழுந்திருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதிகாரமே எழுந்திருந்து மேல் வீட்டறையிலே சவுலை அழைத்து சொல்லுகிறார், நான் நீ சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். அதிகாலமே எழுந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ நன்மைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறாரே, அதையெல்லாம் மறந்து அந்த நன்மைகளை மாத்திரம் நீங்கள் அனுபவித்து கொண்டு தேவனை மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. அதனால் நீங்கள் அதிகாலையிலே எழும்பி ஆயத்தப்பட்டு, அப்படி அன்றைக்கு மோசேயும் சீனாய் மலையில் ஏறும் பொழுது அவன் ஆயத்தமாகி கற்பலைகளை எடுத்துக்கொண்டு அவன் சீனாய் மலையில் கடந்து சென்ற பொழுது தேவன் அங்கு என்ன செய்தார், கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார் பிரியமானவர்களே. அதே போல் நீங்கள் அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது, மகனே மகளே நீ இப்படி நட, இப்படி செய், இப்படி எல்லாம் இந்த வழிகளுக்கு நீ விலக்கி காத்துக்கொள், இன்றைக்கு இந்த காரியம் நடக்க இருக்கிறது, இதுக்கு இப்படியே முன்கூட்டி ஜெபி என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார் பிரியமானவர்களே. அதிகாலமே தேவ சமூகத்தில் எழுந்திருந்து ஆயத்தப்பட்டு நில்லுங்கள் பிரியமானவர்களே. அடுத்து நாம் பார்த்தோமானால் 1 சாமுவேல் 9:27, இப்பொழுது நான் அதனுடைய பின்பகுதி, இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றை தரித்து நில் என்று சொல்கிறார். அப்படியாக அவள் ஆயத்தப்பட்டு நிற்கும் பொழுது வார்த்தைகளை உனக்கு சொல்றதுக்காக நீ என்ன செய், தள்ளி தரித்து நில் என்று சொல்லி வேலைக்காரனை அங்கு தள்ளிவிட்டு அங்கு அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலை அங்கு என்ன செய்கிறார், தரித்து நில் என்று சொல்லிவிட்டு 1 சாமுவேல் 10:9, அப்பொழுது 1 சாமுவேல் 10:1, அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அங்கு என்ன செய்கிறார், சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து சவுல் மேலே சாமுவேல் அப்படி தலைக்குப்பியை கொடுத்து அவனை தலைவனாக அபிஷேகம் பண்ணினேர் என்று சொல்லி அபிஷேகத்தை இங்கு ஊற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் உங்களை தலைவனாக உயர்த்தும்படிக்கு ஒரு தைல குப்பியை எடுத்து உங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்று ஊற்றுகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றுகிறார். அது உங்கள் தலையிலிருந்து அது வடிகிற நல்ல தைலத்துக்கு அது ஒப்பாயிருக்கும். அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கும். அதை உங்கள் போதித்து உங்களுக்கு வழி நடத்தும். இயேசு நிறைய நன்மைகளை தருகிறார். அதை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை செழிப்பானதாக மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சொத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முன்தினவுகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை இயேசு கட்டுவீராக. எல்லா காயங்களும் மாறிப்போவதாக. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவர் வாழ்க்கையில் விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லட்டும். ஆவிக்குரிய ஆண்டவரே சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, வெளிப்பாடுகளை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. குடும்பங்கள் தலைத்தோங்கட்டும். ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலுக்கு கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.